அனைவருக்கும் வணக்கம். வேளாண்குடி மக்களுடைய வாழ்வியலை பற்றி ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்றான சூளாமணி என்கிற நூல் ரொம்ப அழகாக கூறுவதை நாம் 2 பாடல்களின் மூலமாக அறிய முடிகிறது. அந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன, அவர்களின் வாழ்வியல் எப்படி இருந்தது என்பதை பற்றி தான் இந்த காணொளி. வாருங்கள் பார்க்கலாம். அந்த செய்தி என்ன, அந்த பாடல் என்ன சொல்கிறது என்பதை பற்றி அறிவோம். ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்றான சூளாமணி என்கிற இந்த காப்பியம், இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தோளாமொழி தேவர்தான் இந்த நூலை எழுதியிருக்கிறார். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இவருடைய காலம் 10ஆம் நூற்றாண்டிற்கு முன் என்று சொல்லப்படுகிறது. இந்த கதை முதல்ல என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிடுவோம். இதனுடைய கதை சுருக்கமாக இந்த கதை என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அதற்கு பின்பு எந்தெந்த பாடல்களில் மல்லர்களை பற்றி சொல்லுகிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். முதலில் இந்த கதை என்ன சொல்ல வருகிறது என்பதை பற்றி நாம் அறிவோம். சுரமை நாட்டின் இளவரசனான திவிட்டன் என்பவன் வித்யாதர நாட்டு இளவரசி ஒருத்தியை மணந்து கொண்டதனால் ஏற்பட்ட சிக்கலையும் அதனால் திவிட்டன் நிகழ்த்திய வீரச் செயல்களையும் கூறுகிறது. இந்த பின்னணியில்தான் இதன் ஆசிரியர் சமண சமய தத்துவங்களை விளக்குகிறார். ஆக தோளாமொழி தேவர் ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர் என்பதை நாம் அறிய முடிகிறது. இந்த சமண தத்துவங்கள் 4 வகையான பிறவிகள் பற்றி விரிவாக கூறுகிறது. இந்த 4 பிறவிகளுள் மனித பிறவிதான் வீடு பேறு அடைவதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த மனித பிறவி எடுத்த அனைவரும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று கூறுவதாக இந்த நூல் நமக்கு உணர்த்துகிறது. சமண கோட்பாடுகளின் வழி நின்று அதற்கான வழிமுறைகளையும் இந்த நூல் எடுத்து இயம்புகிறது அப்படிங்கிறத நாம் இந்த நூலின் மூலமாக அறிய முடிகிறது. இதில்தான் நிறைய பாடல்கள் இதில் இருக்கிறது. அந்த பாடல்களில் 2 பாடல்கள் மட்டுமே வேளாண்குடி மக்களை பற்றி சொல்லுவதாக நாம் அறிய முடிகிறது. அந்த பாடல் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். சூளாமணி என்கிற காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் 324வது பாடல். இந்த பாட்டு என்ன அப்படின்னா, சேந்து எரி செம்பொன் வீதி திரிபுரம் அதனை ஆளும் வாய்ந்து எரி வைரப் பைம்பூன் மன்னவன் புதல்வன் மல்லர் ஏந்துதோள் அரசர் போர் ஏறு இவன் நலிதாங்கன் என்பான் காய்ந்து எரி கனலின் வெய்யோன் கல்வியால் கடலோடு ஒப்பான் என்று சொல்லக்கூடிய இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, சிவந்து செம்பொன் போல் விளங்குகின்ற வீதிகளை உடைய திரிபுரம் என்கிற அந்த நகரத்தை அரசாட்சி செய்யக்கூடியவனாகவும், தேர்ந்து எடுக்கப்பட்ட வைரத்தால் ஆகிய அழகிய ஆபரணங்களை அணிந்த அரசனுடைய மகன் நலிதாங்கன் மல்லர் என்னும் பெயரை உடையவனும் கல்வி மிக கற்றவனும் இவன் போர் புரிவதிலே புகழ் படைத்த தோள்களை உடையவனும் அரசர்களுக்கு சிங்கம் போன்றவனும் சினந்து எரிகின்ற தீயினும் கொடியவன் என்று சொல்லக்கூடிய பொருளாக நாம் பார்க்க முடிகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பெரிய நகரத்தை அரசாட்சி செய்யக்கூடியவனாக, திரிபுரம் என்று சொல்லக்கூடிய நகரத்தை அரசாட்சி செய்யக்கூடியவனாகவும், வைரத்திலேயே தேர்ந்து எடுக்கப்பட்ட வைரமாக அதை எடுத்து அந்த அழகிய வைரங்களை அந்த ஆபரணங்களை அணிந்தவனாகவும், அரசனுடைய மகன் நலிதாங்க மல்லர் என்று சொல்லக்கூடிய அந்த அரசனும்
கல்வியில் சிறந்தவனாகவும் திகழ்ந்திருக்கக்கூடியவனும், போர் புரிவதிலே புகழ் படைத்தவனாகவும், வலிமை உடைய தோள்களை உடையவனாகவும், அரசர்களுக்கு சிங்கம் போன்றவனாகவும் விளங்கக்கூடியவனாகவும், தீயை விட கொடியவனாகவும் இந்த நலிதாங்கன் என்று சொல்லக்கூடிய இந்த மல்லர் இருந்திருக்கின்ற ஒரு செய்தியை இந்த பாடலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, அதே சூளாமணியில் 842வது பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, மரங்கிளர் மல்லர் பண்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இந்த பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இந்த பாட்டு என்ன என்று பார்த்தால், ஒட்டிய கலிங்கத்தாள் மேல் திரைத்து உடுத்து உருவக்கோடி பட்டிகை பதைப்பை யாத்து பரட்டயம் நரள வீக்கி கட்டிய களலர் தாரர் கதிரோடு கனலும் வாளர் மட்டு உயர் அலங்கள் சூடி மரம் கிளர் மல்லர் சூழ்ந்தார் என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, கால்களில் மேல் ஒட்டியது போல் பொருந்திய ஆடையை திரைத்து கட்டி அழகிய கரையை உடைய அரைக்கச்சினை அசைய கட்டி பரட்டையன் என்னும் ஒட்டு சல்லடை தை பளபளக்கும்படி கட்டி வீரக் கழல்கள் அணிந்தவராய் பூமாலை அணிந்து ஒளி வீசி சினக்கும் வாள் ஏந்தியவராய் தேன்மிக்க மலர்களை சூடி வலிமை மிக்க வீர மல்லர்கள் வந்து சூழ்ந்தார்கள் என்று சொல்லக்கூடிய பொருளாக இந்த பாடலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக சூளாமணியில் 2 பாடல்கள்தான் வேளாண்குடி மக்களை பற்றி சொல்வதாக நாம் அறிய முடிகிறது. நன்றி, வணக்கம்.